கடந்த ஆண்டு முதல் நம்ம அஜித் சார் கார் ரேஸ்ல கிளம்புறங்க முடிவெடுத்தாரு. அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வந்தாரு. கார் ரேஸ்ல பங்கேற்க உடற்தகுதி முக்கியம் அப்படின்றதுனால கடந்த 8 மாதங்கள் கடுமையாக உடற்பயிற்சி செய்து சுமார் 42 கிலோ உடல் எடையை குறைச்சிருக்காரு. இதனையடுத்து துபாயில நடைபெற்ற கார் ரேஸ்ல தன்னுடைய அணியுடன் களமிறங்கினாரு. கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற இந்த கார் ரேஸ் பந்தயத்துல அஜித் சாருடைய அணி 3வது இடம் பிடித்து அசத்தியது. இதனையடுத்து ஐரோப்பாவில் நடைபெற்ற கார் பந்தயத்துல களமிறங்கிய ஏகே அவர்கள் அங்குமே 2வது இடம் பிடித்து அசத்தியிருக்காரு. இப்படி கார் ரேஸ்ல களமிறங்கிய சில மாதங்களிலேயே அடுத்தடுத்து 3 வெற்றிகளை ருசிச்சிருக்காரு. வர நவம்பர் மாதம் வரை அடுத்தடுத்து கார் ரேஸ்ல பங்கேற்க பிளான் போட்டிருக்காராம். இந்த நிலையில அஜித் சார் ஒரு கார் ரேஸ் ஜாம்பவானுடைய நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திய வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. நம்ம அஜித் சார் ரேசிங் அணியுடைய அதிகாரப்பூர்வ இன்ஸ்டா பக்கத்துல பகிரப்பட்டுள்ள அந்த வீடியோவுல ஒரு சிலை முன்னாடி மண்டியிட்டு அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த சிலையுடைய காலுக்கு அஜித் சார் முத்தமிட்டாரு. அந்த சிலை பாத்தீங்கன்னா அயர்டன் சென்னா அப்படின்ற ஃபார்முலா 1 கார் ரேஸ் ஜாம்பவானுடையதாம். இமாலோ சர்க்கியூட்ல நடைபெற்ற கார் ரேஸ்ல உயிரிழந்தவரும் 3 முறை ஃபார்முலா 1 கார் ரேஸ்ல உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவருமான பிரேசில் நாட்டை சேர்ந்த அயர்டன் சென்னாவுடைய நினைவிடத்துல தான் நம்ம அஜித் சார் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இவர் அவருடைய காலை முத்தமிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியதை பார்த்த ஒரு சில நெட்டிசன்கள் இவரை கலாய்த்து சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் போட்டுட்டும் இருக்காங்க. இதனை பார்த்து நம்ம அஜித் சாருடைய மனைவியான ஷாலினி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியதுதான் சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.